ரக்ஷன் ப்ரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி பிராங்க்ஸ்டர் ராகுல் ஷோ ஸ்டீலர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எந்த இடத்த என்ஜாய் பண்ணலாம், நான் எங்களோட கேரளா ஷூட் போர்ஷன்ஸ் தான் மெயினாகவே என்ஜாய் பண்ணேன். ஸோ அது நாங்கள் எடுக்கும் போதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. கொலச்சல்லேருந்து கேரளா போய் அந்த சாங்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ ஆடியன்ஸோடு பார்க்கும்போது தான் ஓகே இவங்க இதெல்லாம் ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இதில் வந்து எனக்கும் தீனாக்கும் காம்பினேஷன் காமெடிலாம் இருந்தது, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கெல்லாம் சிரிச்சதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் தட் இஸ் வாட் வி வாண்டட் எண்ட் ஆஃப் த டே. கண்டிப்பாக இது கதையாக வந்துடுச்சு. ஆனால் வந்து இப்போ ஒரு சீன் எலிவேட் பண்ணணும்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் இது இப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணிக்கவா அப்படின்னு டைரக்டர் சார்கிட்ட கேட்டுட்டு தானே நம்ம பண்ணுவோம். ஸோ எங்கள் 6 பேர் 7 பேரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் இந்த ஃபிலிம். எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸ்கூல் லைஃப்பில். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஃபிலிமில் இருக்குது. நான் எப்படி ஸ்கூலில் ரியாக்ட் பண்ணியிருந்தானோ அப்படி தான் நான் இந்த படத்துலையுமே நான் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் ஆக்சுவலி. வணக்கம், நான் இளங்கோ பேசுகிறேன். மறக்குமா நெஞ்சம் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கூலோட மெமரிஸை அப்படியே நம்ம திரும்ப கூட்டு போகுது. டிஓபி கோபி என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. என்னோடய ஃப்ரெண்டு ராகவன்ற கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. துரோணா அவரோட வேலையை சூப்பராக பண்ணியிருக்காரு. ரக்ஷன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. டெபியூ டேரக்டர் மாதிரியே இல்லை, டேரக்டருமே எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரையுமே ஸ்கூல் லைஃபை திருப்பி கூட்டிகிட்டு போகிறதுல அவங்க லைஃப்பில் வந்து நல்ல மெமரி அப்படின்னா யாரை கேட்டாலுமே ஸ்கூல் தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கூல் மெமரிஸை ரொம்ப ஞாபகப்படுத்துது. மறக்குமா நெஞ்சம் ஆக்சுவலாக இந்த டைட்டில் வந்து நாங்கள் இந்த படம் ஆரம்பித்தப்போ இல்லை, வேறு பேர் தான் வச்சுருந்தோம். மறக்குமா நெஞ்சம் இந்த டைட்டில் வந்து அதுக்கு அப்புறமா தான் வந்தது. இந்த படம் வந்து என்னோடய கெரியரில் வந்து நான் பண்ணதிலே வந்து நான் இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய படம் பண்ணால் கூட இந்த படம் வந்து என்னோட நெருக்கமான படம். ஏன்னா இந்த படம் வந்து எடுக்கும்போது நாங்கள் வந்து சும்மா சாதாரணமாக சினிமாஃபி இது பண்ணல. இந்த படத்தில் ஒரு ஃப்ரேமே வந்து இயற்கை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஒரு தடவையும் இயற்கை எங்களுக்கு இந்த படத்தை நான் எப்போல்லாம் கேமரா வைக்கிறேனோ அப்போல்லாம் வந்து மழை பெய்யும், அப்போனா ஏதாவது வரும். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த படம் எடுக்கிறதுக்காக இயற்கையை எங்களுக்கு உதவி பண்ணுதோன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த படத்தை மாதிரி இன்னொரு தடவை அந்த மாதிரி எனக்கு நடக்குமான்னு தெரியல. ஸோ அதனால் இந்த படம் எனக்கு ஸ்பெஷல். அதுதான் ஃபார் மீ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன் இஸ் மை மதர்ஸ். எங்கள் அம்மா வந்திருந்தாங்க இன்றைக்கி, வந்து மூவி பார்த்தாங்க. ஸோ அவங்க நல்லா கனெக்ட் பண்ணாங்க. பிகாஸ் அவங்க வந்து இந்த 90s டைமில் அவங்க வந்து காலேஜ் டைம்லலாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, அம்மா இப்படி தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போது நான் வந்து ரெஸ்ட் அஷ்யூர்ட் ஆகிட்டு ஓகே கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. பிகாஸ் வந்து ஐ எம் நாட் அ ப்ராப்பர் 90s கிட். ஸோ எனக்கு நிறைய விஷயம் அதில் தெரியல இப்படி தான் நடந்திருக்குமான்னு. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆமாம் அப்படி தான். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஐம் கெட்டிங் அ லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் பார்ப்போம் what suits me well. I'm excited to do any character because as an actor I'm open to do different characters which comes my way.